திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 11. செய்நன்றி அறிதல். குறள் 1. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது. குறள் 2. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மாணப் பெரிது. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும். குறள் 3. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். குறள் 4. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். குறள் 5. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைந்து. கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். குறள் 6. மறவர்க்க மாசுற்றார் கோன்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. குறள் 7. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவார் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவிகளிலும் மறவாமல் போற்றுவோர் பெரியோர். குறள் 8. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று. அவர் செய்த தீமையை அப்போதே மறந்து விடுவது அறம். குறள் 9. கொண்டன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். குறள் 10. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செந்நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவனுக்கு உய்வு இல்லை.